Hey hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம டாடா ஆல்ட்ராஸோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யூசுவலா டாடால சர்வீஸ்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம ஆல்ட்ராஸோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல என்னென்னலாம் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அண்ட் இந்த சர்வீஸ்க்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ட்ராஸை 1380 கிலோமீட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸில் அவங்க என்னென்னலாம் செய்வாங்கன்னா, ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிரேக் செக்அப், கூலண்ட் ஆயில், ஸ்டேரிங் ஆயில், பிரேக் ஆயில் லெவல் செக்அப் அண்ட் என்ஜின் ஆயில் லெவல் அண்ட் டாப்அப், இந்த ப்ளஸ் வாட்டர் வாஷ், இது மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸில் அவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15,000 கிலோமீட்டரில் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும், இன்பிட்வீனில் டாப்அப் மட்டும்தான் வந்து சர்வீஸில் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 7,500 கிலோமீட்டர்ஸில் விடுற மாதிரி இருக்கும், அப்போவுமே வந்து ஆயில் டாப்அப் மட்டும்தான் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் சர்வீஸ் 15,000 கிலோமீட்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம தேர்ட் சர்வீஸ் கொடுக்குறப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இன்பிட்வீனில் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அண்ட் இவங்க செஞ்சு கொடுத்த வாட்டர் வாஷ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யூஸ்வலாக கார் இல்லை பைக் ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்கு நம்ம கொடுக்குறப்ப அவங்க வாட்டர் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதோட ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. பட் இவங்க அதுவும் பிளாக் கலர் கார் வந்து கொஞ்சம் நீங்கள் சரியாக வாஷ் பண்ணலனாலும் சரியாக துடைக்கலைனாலும் ஏகப்பட்ட மார்க்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் இங்கே எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி அவங்களோட பெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நிச்சயமாக சொல்லலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து 4 to 5 hours எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம காரில் வந்து ஆக்சசரிஸ் ஒர்க் கொஞ்சம் இருந்ததுனால ஒரு நாள் அங்கே வச்சுருந்து நமக்கு டெலிவரி பண்ணாங்க. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம கொடுத்த இடம் வந்து திருச்சி திருவானைக்கோவிலில் இருக்கிற காவேரி டாடா மோட்டார்ஸ். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்வீஸில் அவங்க 354 rupees வந்து நமக்கு சார்ஜ் பண்ணாங்க. எதுக்கு நம்ம கேட்குறப்ப இந்த இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், ஸ்டீரிங் ஆயில் இதெல்லாம் செக் பண்ணுறப்ப அவங்க ஆயில் லெவல் கம்மியாக இருந்தால் டாப்அப் பண்ணியிருப்பாங்க. பட் எவ்வளோ டாப்அப் பண்ணாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே கிடையாது. ஸோ அந்த ஒரு செக்அப் மட்டும் பெய்டில் இவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக டேக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி 354 rupees வந்து நம்ம பே பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கார் டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, நம்ம ஆக்சுவலாக ஒரு வாட்டர் சர்வீஸ் முடிச்சது, காரோ பைக்கோ ஒரு வாட்டர் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த வண்டியை நம்ம ஓட்டுறப்போ ஒரு ஸ்மூத்னஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்ல, அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஏன்னா ஒரு 1300 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அந்த ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பட் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. ஸோ ஓவராலாக திருச்சி காவேரி மோட்டார்ஸில் நம்ம ஆல்ட்ராஸோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஸ்மூத்தாக இருந்தது. அண்ட் டாட்டாவோட சர்வீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.